வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். 7.5க்கு வந்து இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தொடங்க இருக்குது. இன்றைக்கி வந்து ரிசல்ட். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரொவிஷ்னல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர், உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆன அந்த ஆர்டரை வந்து நீங்கள் கொண்டுகிட்டு போகணும். சைன்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை சைன் பண்ணி கொண்டுகிட்டு போகணும். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு அல்லது வேறு ஏதாவது கார்டில் உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டியோட உங்களை குறிக்கக்கூடிய எது இருக்கோ அதை நீங்கள் கொண்டுகிட்டு போகலாம். 10th மார்க் ஷீட் வேணும், 12th மார்க் ஷீட் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி. நீங்கள் வந்து 12th அப்ளை பண்ணியிருக்கீங்க, வேறு எதுவும் சேரலைன்னா 12th டிசி, அல்லது வேற ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டிசி. இந்த ரெண்டு எது லேட்டஸ்ட் டிசியோ அந்த டிசி கொண்டுகிட்டு போகணும். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொண்டுகிட்டு போகணும். தேவைப்படுறவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொண்டுகிட்டு போகணும். நான் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன், சீட் கிடச்சா தான் இதுக்கு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த காலேஜிலேருந்து நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அந்த ஒரிஜினல்ஸோட ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் கொண்டுகிட்டு வந்து கொடுக்கணும். கொடுத்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணினதுக்கப்புறம் தான் உங்களோட சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.